தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம், தூய வழிகாட்ட சொல்லி கேட்டு வருவோம். இறை வணக்கம் புரிபவர்க்கு எளிதில் நடக்கும், இறை வணக்கம் புரிபவர்க்கு எளிதில் நடக்கும். இரசூல் நபி நாயகத்தின் ஆசி கிடைக்கும். தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம், தூய வழிகாட்ட சொல்லி கேட்டு வருவோம். தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் என்ற இந்த பாடல் தமிழக மற்றும் இலங்கை முஸ்லிம்களுக்கு நன்றாகவே அறிந்த பாடல். இந்த பாடலை பாடியவர் காயல் ஷேக் முகமது அவர்கள். காயல்பட்டினத்தைச் சேர்ந்த இவர் 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர். தமிழகம் மட்டுமின்றி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா உட்பட பல இடங்களுக்கு, பல நாடுகளுக்கு சென்று 1000க்கும் மேற்பட்ட இன்னிசை கச்சேரிகளில் பங்கெடுத்தவர். இவர் பாடிய தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் என்ற பாடல் தமிழகத்தில் உள்ள பல தர்காக்களை பற்றி சொல்வதால் தர்கா ஆதரவாளர்களிடையே இந்த பாடல் மிகவும் பிரபலமாக இருந்தது. தர்கா விழாக்கள், சந்தனக்கூடு, மீலாது விழாக்களில் இவரது பாடல்கள் ஒளிபரப்பப்படுவதுண்டு. இப்படியாக தர்காவை ஆதரித்து பாடிய காயல் ஷேக் முகமது அவர்களின் குடும்பத்தினர் தற்போது தர்காக்கள் இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதை விளங்கி ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனிடம் மட்டுமே நமது தேவைகளை கேட்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றனர். காயல் ஷேக் முகமது அவர்களின் மகளும் அன்னாரது மருமகனும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே ஒரு நேர்காணல். உங்கள் தகப்பனார் எத்தனை பாடல்களை பாடியிருப்பார்கள்? அவங்க 1000க்கு மேலே படிப்பாங்க. திருமணத்துக்கு முன்பு நீங்கள் தர்காவளி, அதாவது தர்கா வழிபாட்டில் தான் இருந்தீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், திருமணத்துக்கு முன்பு அந்த வழிபாட்டில் தான் இருந்தோம். ஏன்னா பக்கத்தில் பெண்கள் தைக்காண்டு இருக்கும், அங்கே வந்து வார வாரம் வந்து செலவாத்து நிறைய ஓதுவாங்க, அதுக்கு போவோம். அப்புறம் வந்து ஒவ்வொரு மௌலுது, இந்த திரும்பி அவங்களுக்கு தான் 11 மௌலுது, 12 மௌலுது, எல்லா மௌலுதுக்கும் போயிடுவோம். அப்படி தான் இருக்கிறது. பாப்பாவோட கச்சேரிகளுக்கு போகும்போதும் தர்காக்கெல்லாம் போய் தான் இருக்கிறோம். அந்த வழிபாட்டில் தான் இருந்தோம். திருமணத்துக்கு பிறகுதான் அப்போ அந்த மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாம், திருமணத்துக்கு இப்போ அதாவது எப்போ நீங்கள் இந்த இது வந்து தவறுன்னு விளங்குனீங்க, எப்படி அதை விளங்குனீங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். திருமணத்தோடு தான் 1999 எனக்கு திருமணம் ஆச்சு. அப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஏகத்துவத்தில் இருந்தாங்க. அப்போ எனக்கு திருமணம் படித்தோடனே அவங்க வந்து என்னை வந்து இந்த மாதிரி கொள்கையில் இருக்கக்கூடாது, தவறு, நீ இப்படி மௌலுது போகக்கூடாது, செலவாத்துலாம் ஓதக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. செலவாத்து நதியெல்லாம் ஓதக்கூடாதுன்ட்டு. சரி, ஓகேன்னு அவங்களுக்காக தான் அவங்க வந்து போகக்கூடாதுன்ட்டு ரொம்ப கடுமையாகவும் சொன்னாங்க. அது அதுக்கு இல்லாமல் ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்க. அதனால நான் வந்து தவிர்த்துக்கிட்டேன். கணவருக்கு கீழ்ப்படிந்து தான் நடக்கணும், அப்படி தான் எங்கள் வீட்டில் எங்களுடைய தாய் சொல்லி வளர்த்தது. அதனால் நான் அவங்களுக்கு வீட்லேயும் அதை ஒத்துக்கிட்டாங்க. என்னுடைய பாப்பாவும் சரி உமாவும் சரி ஒத்துக்கிட்டாங்க. சரி, அவங்க சொன்னால் அதை பற்றி நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்க சொன்ன கட்டாயத்தின் பேரில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தௌஹீதுக்கு உள் மனசில் மாறலை, சொன்னதுனால அதெல்லாம் தவிர்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்முடைய இப்போ தான் முன்னாடிலாம் வந்து நம்ம வந்து குரானை வந்து நம்ம அரபியில் தான் ஓதுவோம், அப்படியே தான் ஓதுகிற பழக்கம் இருந்துச்சு. நம்ம கையில் இப்போ வந்து தமிழில் வந்ததுக்கப்புறம் ஓத ஆரம்பித்தேன். தமிழில் நம்ம படிக்கும்போது தான் எனக்கு வந்து நிறைய உண்மைகள் தெரிய வந்துச்சு. நம்ம இருக்கிற கொள்கை வந்து தவறான கொள்கையில் இருக்கிறோம், நம்ம வந்து சரியான கொள்கை வந்து நம்ம இல்லையே அப்படிங்கிறது வந்துச்சு. அது ஒரு வருஷத்தில் 1 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி அந்த இதெல்லாம் பார்த்தோன்னே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பிஜே அவருடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்து கொஸ்டின் ஆன்சர் போடுவாங்க. அப்போ தான் அந்த ஒரு கொஸ்டின் தான் அப்போ தான் நடக்கும். இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட மார்க்க விஷயமாக கொஸ்டின் தான் அவர் நடத்துகிற ஒரு இது தான் வரும், அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரும். அது வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். அப்போ நிறைய அந்த நான் முஸ்லீம்கள் கேட்குற கொஸ்டினுக்கும் அவங்க பதில் சொல்லுவாங்களா, அப்படி கேட்டு அப்போ தான் எனக்கு உணர ஆரம்பிச்சிது. அப்போ நம்ம பழைய ஜாகிலியா காலத்தில் தானே நம்ம இருந்திருக்கிறோம், அந்த மக்கா காப்பிர்கள் சொன்னாங்களே அதே மாதிரி நம்மளும் இருக்கிறோம்னு நினச்சி தான் அல்ஹம்துலில்லாஹ் நான் இன்ன வரைக்கும் அதிலேருந்து நம்ம மீண்டு வந்து இன்ன வரைக்கும் அல்லாஹ்க்கு வந்து நான் வந்து நன்றி செலுத்திட்டு இருக்கிறேன். இன்றைக்கி ஏகத்துவத்தில் என்னை கொண்டு வந்தியே, நானும் அதிலே மரணிச்சிருந்தா எனக்கு எவ்வளோ பெரிய அதோடைய இது நினச்சி இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ஏகத்துக்கு வந்ததுனால. அதான் முதல் காரணம். அல்லாஹ் வந்து ஒரு ஆளை வந்து அவன் வந்து நாடிட்டா அது யார் மூலமாக அது நடக்கும், அது என்னுடைய ஹஸ்பண்ட் மூலமாக அது வந்தது.
அவ்வளோதான். எங்கள் வீட்டில் இருந்த குடும்பத்துலேருந்து தான் ஃபஸ்ட்டு அப்படி தான். எங்கள் குடும்பம் ஃபுல்லாகவே சுன்னத் ஜமாத் தான், யாருமே தௌஹீத் கிடையாது.